வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2022 CSATோட பேசேஜ். ஸோ பேசேஜ் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்கட்டோட சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ மெயின் மோட்டிவ் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது தான். மெயின் மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ், ப்ராடர். ஸோ இன்ஃபரன்ஸ் நம்ம நிறைய எதுவுமே போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இன்ஃபரன்ஸ்னால் என்ன, அசம்ஷன்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராடர் மைண்ட் செட். ஸோ எல்லா கொஷினுக்கும் ப்ராடர் மைண்ட் செட்டோட ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினே படிக்க போகிறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீன்ஸ் பேசேஜை படிக்காமல் கொஷின்லேருந்து எப்படி ஆன்சர் ஃபஸ்ட் எடுக்கணுன்றது பார்க்குறோம். ஸோ எப்படி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அன்சஸ்டைனபிலிட்டி இன் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் இஸ் டியூ டு, அதாவது எதனால் அன்சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் பேட்டர்னில் நம்ம ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அது எந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அன்சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அன்சஸ்டைனபிள் அப்படிங்கிறது நாட் அ குட் வே. சரிங்களா? ஸோ ஹெவிலி டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல். கரெக்டு. ஏன்னா நம்ம ஃபாசில் ஃபியூல் அதிகமாக டிபெண்ட் பண்ணியே நம்ம வந்து ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா அன்சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷனாக இருக்கும். லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். ஆமாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்சஸ்டைனபிளாக ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸாக இருக்கும். தேர்டு, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரீசைக்கிளிங். இங்கே பாருங்கள், ரீசைக்கிளிங் பண்ணும்போது ரீசைக்கிளிங்னாலே சஸ்டைனபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஸோ 3 எலிமினேட் பண்ணலாம். ஸோ 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 ஒன்லி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 1 and 2. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு. ஸோ செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம பேராகிராஃபே படிக்கலை. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு எதுக்கெல்லாம் பேராகிராஃப் படிக்கணும், எதுக்கெல்லாம் படிக்கக்கூடாதுங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஷினை தான் பார்க்குறோம். கொஷினை பார்த்து அது மூலியமாக தான் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ செகண்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ். நல்லா பாருங்கள், டெவலப்டு கண்ட்ரீஸ் கேன் சப்போர்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ட்ரான்சிஷன் டு சஸ்டைனபிள் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் டெவலப்டு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்கிங் க்ளீன் எனர்ஜி சோர்ஸ் அட் அவைலபிள் அட் லோ காஸ்ட். ஆமாம், பண்ணால் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மீன்ஸ் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரின்னு எடுத்துக்கலாம். ஸோ யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு ஃபண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது நல்லது தான். ப்ரொவைடிங் லோன்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அட் நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆமாம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இது வந்து டெவலப் ஆகும். என்கரேஜிங் தெம் டு சேஞ்ச் தேர் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் பேட்டர்ன். ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் பேட்டர்ன் இது வந்து பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தான் இருக்கும். மீன்ஸ் மைண்டில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஓகே இது வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இது வைடராக பாருங்கள். ஸோ ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுற சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மீன்ஸ் ஒரு டெவலப்டு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரி நீ என்ன சொல்லலாம், நீங்கள் இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அதாவது தேர்ட் பாயிண்ட்டை கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் எலிமினேட் பண்ணும்போது நமக்கு 1 and 2 1 ஒன்லின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ என்னென்னா ஆக்சுவலாக டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் அவங்களுக்கு மீன்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்தளவு நம்ம ரைட்ஸ் கொடுத்துட மாட்டோம். அவங்க வந்து நமக்கு மேபி எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், லோன்ஸ் கொடுக்கலாம். அதை தாண்டி பெருசாக எதுவும் பண்ண முடியாது. இதுதான் சொல்கிறோம், நம்ம கிரிட்டிக்கலாக அந்த இடத்துல யோசிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசேஜ் தேவையில்லை. இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, டீஃபாரஸ்டேஷன் அண்ட் டெனுண்டேஷன் வில் அல்டிமேட்லி லீட்ஸ் டு விச் ஆர் த ஃபாலோயிங். சிம்பிள். டீஃபாரஸ்டேஷன் அண்ட் டெனுண்டேஷன் பண்ணால் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளீட்டிங் ஆஃப் சாயில் ரிசோர்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது மூலிமா சாயில் ரிசோர்ஸ் வந்து டிப்ளீட் ஆகும். ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட் ஃபார் காமன் மேன். ஆக்சுவலாக இது நல்லா பாருங்கள், நம்ம அக்ரிகல்ச்சருக்காக ஃபாரஸ்ட் லேண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். மீன்ஸ் அதாவது நெகட்டிவ் தான். பட் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் லேண்டை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காமன் மேன் அதாவது ஃபாரஸ்ட் அழிக்கிறது மூலிமா லேண்டோட யூசேஜ் வந்து அதிகமாகும் காமன் மேனுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. 2 தப்புனாலே 1 and 3 ஒன்லி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் வருதுங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு
11th question. Okay, so which one of the following statement is best reflects? So best reflects the author's passage. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ஒரு பேசேஜ் யூபிஎஸ்சி வந்து ஒரு பேசேஜ் கொடுத்து அதில் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா பாசிட்டிவ் ஆத்தர் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் மெசேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். வி அஷ்யூம் தட் இன் டெமோக்ரஸி எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் குவாலிஃபைட் டு பை எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் குவாலிஃபைட் டு பை அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்டேட். ஆக்சுவலாக வந்து ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பாக அப்படி இருக்காது. சரிங்களா? ஏன்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து மீன்ஸ் டெமோக்ரஸியில் யார் வேணாலையும் வந்து ரூல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆத்தர் சொல்லிட மாட்டார். ஓகேங்களா? இருக்கலாம், பட் இன்டர்பிரேட் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக இதாவது பாசிட்டிவாக சொல்லியிருக்கணும். பட் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து பொலிட்டிஷியன் ஷுட் பி செலக்டட் ஃப்ரம் அ ட்ரெயின்டு இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்டுமே கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இருக்குது, பட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் போகலாம். வி நீட் டு டிவைஸ் அ மெத்தட் பாரிங் இன்காம்பிட்டன்ஸ் ஃப்ரம் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஆஸ் அ ஓட்டர் செலக்ட் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் த எலிஜிபிலிட்டி ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட் cannot be questioned. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். இப்போது பி ஆர் சிக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வி நீட் டு டிவைஸ் அ மெத்தட். அப்போது கொஷினுக்கு வரலாம். இது ரெண்டை வந்து பார்த்துட்டு கொஷினுக்கு வரலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆத்தரோட ரிஃப்ளெக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தில் எது வந்து ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்குது அது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு முக்கியம். சரிங்களா? இது ரெண்டுத்தில் எது வந்து ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு மெத்தடை டிவைஸ் பண்ணி நம்ம வந்து பப்ளிக் ஆஃபீஸ்லேருந்து பார் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான். மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து இது கரெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா? மேபி. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடாலஜி அடாப்டட் இன் இந்தியா டு கவுண்ட் த புவர் டிபேட்டபிள். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸை படிக்கலாம். தேர் ஆர் சம் கன்ஃபியூஷன்ஸ் ரெகார்டிங் வாட் ஷுட் கான்ஸ்டியூட் பாவர்ட்டி லைன். ஓகே, பாவர்ட்டி லைன் பற்றி பேசியிருக்காங்க சம்திங். ஸோ தேர் ஆர் வைடர் டைவர்சிட்டிஸ் இன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் புவர். there is a no uniform global standards for measuring income poverty. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது தப்பு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ, WHO இவங்க எல்லாருமே வேர்ல்டு பேங்க்கு இவங்க எல்லாமே வந்து பாவர்ட்டி லைனுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சி தப்புங்கிறத நம்ம எடுத்துடலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் பாவர்ட்டி அஸ் மெர்ஜஸ் இன்கம் ஆர் பையிங் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து there is some confusion regarding what should constitute of poverty line. ஸோ டிபேட்டபிள். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசேஜ் ஒன்ஸு எங்கே இருந்துன்னா கடைசி ஒரு பேராகிராஃப் அதை மட்டும் படிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? The poverty line is quite unsatisfied when it comes to grasping extent of poverty in India. It is not only because of extreme narrow definition who is poor and debatable methodology used to count the poor, but also because of more fundamental assumption underlying it. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரோவான கான்செப்ட் கிடையாது. அவ்வளோதான். நம்ம வந்து பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நேரோவான ஒரு கால்குலேஷன் இல்லை. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ரியலைஸ் ஆன் த நோஷன் ஆஃப் பாவர்ட்டி அஸ் இன்சஃபிஷியன்ட் இன்கம். இங்கே பாருங்கள். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் இன்கம் ஆர் இன்சஃபிஷியன்ட் பர்ச்சேசிங் பவர். எக்ஸ்க்ளூசிவ்லி அதாவது இது ரெண்டு தான், இன்கமும் பர்ச்சேசிங் பவரும் இது ரெண்டும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி இருக்குது. ஒன் கேன் பி பெட்டர் கேட்டகரைஸ்ட் பை காலிங் இன்கம் பாவர்ட்டி இஃப் பாவர்ட்டி இஸ் அல்டிமேட்லி அபவுட் deprivation affecting the human of well-being. Then income poverty is only one aspect. அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய ஆஸ்பெக்டில் இருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் வாங்க முடியல அப்படின்னாலையும் பாவர்ட்டி தான். மீன்ஸ் அவங்களுக்கு அதுக்கு உண்டான காசு இல்லை அப்படின்னாலையும் பாவர்ட்டி தான். சரிங்களா? அது வாங்குறதுக்கு காசு இல்லை. த பாவர்ட்டி ஆஃப் அ லைஃப் இன் ஆர் வியூ நாட் மியர்லி இன் இம்ப்ரூவிஷிங் ஸ்டேட் வைல் பர்சன் ஆக்சுவலி லிவ்ஸ் பட் ஆல்சோ லேக் இன் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலையுமே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பாவர்ட்டி தேர் இஸ் சம் கன்ஃபியூஷன் இங்கே. ஆமாம், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டியை பற்றி கிளியர் கட்டாக இங்கே எங்கேயுமே இதுவரையும் படித்ததுலேயே பாவர்ட்டியை பற்றி கிளியர் கட்டாக எங்கேயும் சொல்ல கிடையாது. ஸோ பாவர்ட்டியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக சொல்ல கிடையாது. பட் சம் கன்ஃபியூஷன் ஷுட் கன்சிஸ்டிங் ஆஃப் பாவர்ட்டி லைன். அதே மாதிரி இங்கே பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே டிமார்கேட் பண்ண கிடையாது. எங்கேயுமே வந்து பாவர்ட்டி லைன் பற்றி பேச கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஸோ பாவர்ட்டி லைனை பற்றி பேச கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் கிடையாது, சியும்
சியும் கிடையாது. இப்போ பிக்கும் டிக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு காம்படிஷன். ஸோ தேர் ஆர் வைடு டைவர்சிட்டிஸ் இன் த கண்டிஷன் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் புவர். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் புவருக்கு வந்து வைட் டைவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா suddenly seen in economic vote related to the role of curtailing capability, the role of severely choices. ஸோ இந்த பேராகிராஃபில் எங்கேயுமே ரூரல் அண்ட் அர்பன் பவர் பற்றி பேசவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து ஆன்சராக வரும். ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம மீன்ஸ் ஆன்சரில் தான் எடுக்கிறோம். பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்கம் பாவர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் பாவர்ட்டி. ஸோ இன்கம் பாவர்ட்டி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கம் பாவர்ட்டி ஒன்லி ஒன் வித் ஒய் இஸ் இன்கம் பாவர்ட்டி ஒன்லி ஒன் மெஷர்ஸ் ஆஃப் கவுண்டிங் த புவர். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்கம் பாவர்ட்டியை வச்சு மட்டும்தான் மெஷர் பண்ணுறோம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் இருந்து இன்கம்மை மட்டுமே பேசிஸாக வச்சு ஒருத்தர் வந்து 10 ரூபா மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் 10 ரூபா சம்பாதிக்கிறாரு அதனால் ஒரு புவர் அப்படிங்கிறத வச்சு மட்டுமே நம்ம ஏன் கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வி தான் இது. ஒய் நல்லா பாருங்கள், ஒய் இஸ் இன்கம் பாவர்ட்டி ஒன்லி மெஷர் ஆஃப் கவுண்டிங் த புவர். ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இட் டாக்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் டிப்ரிவேஷன் இக்னோரிங் ஆல் அதர்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓரளவு இருக்குது. அதர் டிப்ரிவேஷன்ஸ் இன் ஹியூமன் லைஃப் ஹவ் நத்திங். இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. சரிங்களா? லேக் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். ஸோ நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். மற்றதெல்லாம் சுத்தமாகவே வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பவர். இன்கம் பாவர்ட்டி இஸ் நாட் அ பர்மனன்ட் கண்டிஷன், இட் சேஞ்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ இதுவுமே வந்து தப்பு. இன்கம் பாவர்ட்டி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஹியூமன் சாய்ஸ் ஒன்லி அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம். ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தானா அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ மேக்ஸிமம் வந்து ஏ கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா இதில் வந்து இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் கைண்ட். நம்ம வந்து ஃபஸ்ட் பேராகிராஃபோட க்ரக்ஸே என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த பாவர்ட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டுவர்ட்ஸ் ஒரே ஒரு இன்கம் மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி வரையுமே கேல்குலேட் பண்ணிருக்கோம். ஜென்ரல் நாலேஜ். ஸோ நமக்கு இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் கேல்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. பாவர்ட்டி ஆஃப் அ லைஃப். ஸோ பாவர்ட்டி ஆஃப் அ லைஃப்னா ஆத்தர் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷனை படிச்சுட்டு அப்புறம் வந்து பேராகிராஃப் போகலாம். ஆல் டிப்ரிவேஷன்ஸ் இன் ஹியூமன் லைஃப் விச் ஸ்டெம் நாட் ஒன்லி ஃப்ரம் லேக் ஆஃப் இன்கம் பட் லேக் ஆஃப் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே தான் நிறைய டைமென்ஷன்ஸ் வருது. இன்கம் மட்டும் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனுக்கு கொடுக்கலனாலையுமே அது வந்து என்னது பாவர்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவைஸ்டு ஸ்டேட் ஆஃப் புவர் பீப்புள் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஆத்தர் வந்து இது இப்படியெல்லாம் சொல்ல கிடையாது. மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டைவர்ஸ் பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ். பாவர்ட்டினா என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா அப்படின்னா கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் மிஸ் பண்ணது வந்து பாவர்ட்டி கிடையாது. மெட்டீரியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் மெட்டீரியல் டிப்ரிவேஷன்ஸ் இன் ஹியூமன் லைஃப் விச் ரெஸ்ட்ரிக்ஸ் இன் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ். ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ், எல்லாமே சிங்கிள் டைமென்ஷன். இதுவுமே சிங்கிள் டைமென்ஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லை. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷன்ஸை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். இதோ ப்ராடர் மைண்ட் செட், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து மீன்ஸ் ப்ராடர் மைண்ட் செட்டாக இருக்கணும், சொல்யூஷன் பேஸ்டாக இருக்கணும். ஸோ அதுதான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து அசம்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நம்மக்கிட்டேயே சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணி பாசிட்டிவாக சொல்யூஷன் சொல்லணும். டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இஸ் கன்ஃபைன்டு டு டெவலப்டு கண்ட்ரிஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி வந்து கன்ஃபைன்டு டு டெவலப்டு கண்ட்ரிஸ் ஒன்லி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே. அவங்க மற்றபடி வந்து ஒன்லி வந்து ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிம்பிளாக இங்கே லாஜிக் அதாவது என்னென்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபைன் டுவர்ட்ஸ் டெவலப்டு கண்ட்ரி மட்டுமா கிடையாது. நாம்பளுமே இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நாம்ளே எவ்வளோ அக்ரிகல்ச்சர் வந்து ஓரளவு நல்லாவே வந்து மாடர்னைஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 வந்து கிடையாது. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இஸ் நாட் அடாப்டட் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இதுவுமே தப்பு. ஸோ நம்ம இப்போ இதான் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து இது நெய்தர் 1 or 2 வரும் ஆன்சர்.
ஓகேங்களா. ஸோ என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக பார்த்து அதை வந்து ஜென்ரலாகவே நம்ம அசியூம் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அசம்ஷன், இதுவுமே அசம்ஷன் சயின்டிஃபிக்காக இருக்கணும், ரேஷனலைஸ்டாக இருக்கணும். க்ரோயிங் இனஃப் ஃபுட் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வில் பி எ சேலஞ்ச். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி அதாவது வந்து பார்த்தோன்னா இது இருக்கலாம் கார்ப்பரேட் ஃபார்மிங். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, பெஸ்ட் அட்டாக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் ஃப்யூச்சருக்கு தான் சொல்கிறாங்க. கார்ப்பரேட் ஃபார்மிங் இஸ் அ வயபிள் ஆப்ஷன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா தப்புன்னு நினைப்போம், இதை தப்புன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஃபார்மிங்கிறது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங். லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ம் பண்ணுறது மூலயமா தான் புவர் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். பட் சொல்யூஷன் பேஸ்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து சொல்யூஷன் ப்ராட் மைண்டட். இங்கே தான் ப்ராட் மைண்டடாக இருக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஃபார்மிங் சொன்னாலே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. கார்ப்பரேட் ஃபார்மிங் இஸ் அ பாசிட்டிவ் திங் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, according to the passage, the natural selection, Darwin's theory. So natural selection பற்றி சொல்லியிருக்காங்க. So natural selection cannot anticipate future environment on the earth. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பீஷியஸ் நாட் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு டு ஃபேஸ் த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் தட் அவாய்ட்ஸ் தம் தே வில் ஃபேஸ் எக்ஸ்டின்ஷன். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பீஷஸ் எல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சினால வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சே போயிடுது, எக்ஸ்டின்ட் ஆகிடுது. ஆல் த எக்ஸிஸ்டிங் ஸ்பீஷஸ் would get extinct. இது வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். 2 இப்போ நம்ம 2 மட்டும் அடிக்கலாம். பாருங்கள், 2 மட்டுமே அடிக்கலாம். 2 ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். உட்காந்து 4 ஸ்டேட்மெண்ட்டையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால நம்ம முடிஞ்சிடும். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இங்கே நம்ம வந்து எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. த பேசேஜ் சஜஸ்ட் டார்வின் தியரி எவல்யூஷன் இஸ் நாட் அட் அதாவது டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் வந்து தியரியே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, இதுக்கு பேசேஜ் படிச்சிருக்கணுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த கிரியேஷனிஸ்ட் டாக்ட்ரின். ஓகே, extinction is a function of an environment and biological assault. Okay, there is no evidence to refute it. No evidence. Extreme statement. See தப்பு. ஓகேங்களா. existence of organism attribute to a creator. existence of organisms attribute to a creator. ஸோ இதுவும் வந்து எனக்கு என்னமோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ABD இது 3த்துக்குள்ளே எதுன்னு பார்க்கணும். இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த கிரியேஷனிஸ்ட் டாக்ட்ரின். டஸ் நாட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறதுமே டஸ் நாட். ஓகே, இப்போ ARD எக்ஸ்டின்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பயாலஜிக்கல் அசால்ட். ஓகேங்களா. ஓகே, இப்போது திரும்பவும் இங்கே பேசேஜுக்கு போகலாம் ஒரு டைம். டார்வினிசம் லா அக்செப்டபிள் லைக் லாஸ் ஆஃப் ப்ரொபோஸ் பை நியூட்டன்ஸ். ஓகே, நியூட்டன் லா இங்கே எதுவும் சொல்ல கிடையாது. ஓகே இல்லைங்க, இந்த இது வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ படிச்சுட்டு தான் நம்ம இது பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். ஓகே, க்ரக்ஸ். ஸோ க்ரக்ஸ்னால் என்னது? க்ரக்ஸ்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அந்த பேசேஜை பற்றின இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஓகே, நம்ம ஸோ இங்கே 33rd கொஷின் இருக்குது, நம்ம அதை பார்க்கல. ஓகே, வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் பேசேஜ் only species that have ability to overcome environmental catastrophe will survive and persist. Okay, so more than 90% of species on the earth are in danger getting extinct due to drastical change in environment. ஆக்சுவலாக மோர் தென் 90% இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கிறதா இருந்தால், அதாவது கெட்டிங் ஸ்பீஷி இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே வந்து ஏதாவது 90% கொடுத்துருக்காங்களான்றதை பார்க்கலாம் இங்கே. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 90% கொடுத்துருக்காங்க. எட் மோர் தென் 90% ஸ்பீஷிஸ் தட் ஹவ் எவர் லிவ்ட் ஆன் எர்த் ஆர் நவ் எக்ஸ்டின்ட். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. மோர் தென் 90% ஆல்ரெடி அழிஞ்சு போயிடுச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 90% எர்த் ஆர் இன் டேஞ்சர். அதாவது இது அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, அங்கே ஆல்ரெடி அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே வந்து ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு, இங்கே அழிய போகுது. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் தப்பு. எலிமினேஷன் மெத்தட் 2 அடிக்கலாம்.
2 2 1 3 இங்கே 1 and 3 ஒன்லின்னு வருது. டார்வின் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஆல் த நேச்சுரல் ஃபினாமினா. ஆல் த நேச்சுரல் ஃபினாமினால எந்த டார்வின் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் crux. So people should persuade to continue with a mainly Indian tradition. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மெயின்லி இந்தியன் ட்ரெடிஷன் பேஸ்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுங்கிறது தப்பு. இந்தியா நீட்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கெப்பாசிட்டி ஃபார் மோர் எனர்ஜி ஜென்ரேஷன் கம்மிங். எனர்ஜி ஜென்ரேஷனுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் என்ன சம்மந்தம்? ஓகே. மோர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ரிசல்ட்ஸ் இன் அ சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா நீட் டு சேஞ்ச் ட்ரமேட்டிக்கலி இன் கம்மிங் இயர்ஸ். ஆக்சுவலாக ட்ரமேட்டிக்கலிங்கிற வார்த்தையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் படிச்சிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து அதோட க்ரக்ஸ் என்னங்கிற மாதிரி கூட படிச்சிடலாம். ஓகே. வித் a steady economic growth, high literacy, increasing in skill level, the number of Indian middle class families are going up exponentially. Okay. Direct results in affluence have been changes in direct pattern energy consumption level. ஓகே. சேஞ்ச் இன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டயட்ரி பேட்டர்ன்ஸ் ஆக்சுவலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் ஹவ் மூவ்டு டு ஹையர் ப்ரோட்டீன் பேஸ்ட் டயட் லைக் மில்க், ஃபிஷ், மீட், ஆல் த நீட் டு significantly more water to produce the cereal based diet. நாம் வந்து டயட்டில் சேஞ்ச் ஆகிட்டோம். அதுக்கு தண்ணி வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மிஷின்ஸ், கேட்ஜெட்ஸ் அண்ட் மோட்டார் வெஹிக்கல் நீட் டு பி மோர் எனர்ஜி. நம்ம மோர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபுட் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிட்டோம். மோர் வாட்டரை அதுக்கு வந்து அந்த ஃபுட்டுக்கு வந்து மோர் வாட்டர் தேவைப்படுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் எனர்ஜி எஃபிஷியண்ட்டான மிஷின்ஸ் தேவைப்படுது. இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி ஆஃப் இந்தியன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனர்ஜி எஃபிஷியண்ட்டும் இப்போ பேட்டர்ன் ஷிஃப்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்தியா நீட் டு ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் அக்ரிகல்ச்சர். வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்னா நம்ம வாட்டர் எஃபிஷியண்ட்டை பற்றி தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு த பேசேஜ். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த பேசேஜை படிச்சுருந்துருக்கணும். த பேசேஜ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஐடியா ஆஃப் ஓகே. ஸோ இது கண்டிப்பாக அந்த பேசேஜ் படிச்சுருந்துருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ த ஃபாலோயிங்ஸ் இன்வேரியபிளி ஹேப்பன்ஸ் இன் அ கண்ட்ரி வென் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஹாஸ் பீன். அது ஆக்சுவலாக டெமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படிங்கிறதுனா என்னன்றது நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். டெமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனுக்கும் ஓல்டேஜ் பாப்புலேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து டெமோகிராஃபிக் டிவைடண்ட். இந்த நம்பர் அதாவது ஒர்க்கிங் ஏஜுக்கும் ஓல்டேஜுக்கும் இருக்கிறது தான். ஸோ அங்கே வந்து லிட்ரஸி பீப்புள் கிடையாது. ஒன்று வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அதுதான் டெமோகிராஃபிக் டிவைடண்ட்னா என்னென்னு பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் 1 ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒரு சில விஷயம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்தால் அதை வந்து கரெக்டாக ஜஸ்ட்டு ப்ரூவ் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஓகே. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இஸ் அன் எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் அ கண்ட்ரி டு ரேப்பிட்லி இன்க்ரீஸிங் எக்கனாமிக் க்ரோத். ரேப்பிட்லி இதெல்லாம் வந்தாலே தப்பு. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி சேஞ்ச் அதாவது டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருந்தால் இஸ் அன் எசென்ஷியல் கண்டிஷன். ஸோ ரேபிட் இதெல்லாம் ஜென்ரலாக படித்தாலே தப்பு. ஓகேங்களா? நமக்கு தெரியும். ஸோ அதுக்கடுத்து ப்ரமோஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இஸ் அன் எசென்ஷியல் கண்டிஷன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரமோட் பண்ண தேவையில்லைங்களா? செகண்டரி எஜுகேஷன் ப்ரமோட் பண்ண தேவையில்லையா? ஸோ எல்லா எஜுகேஷனும் நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓகே. So only an educated population can best make use of benefits of economic progress. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து ஒன்லி ஓகே இதை ஹோல்டில் வைப்போம். ஆல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஷுட் பி எய்ம்ட் அட் கிரியேஷன் ஆஃப் லேஷர்ஸ்.
தப்பு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஷருக்காக தான் அப்படின்னா தப்பு. அண்ட் இன்க்ரீஸ் இன் எஜுகேஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன் அன் எஜுகேட்டட் பாப்புலேஷன் ஆஃப் அ கண்ட்ரி லீட்ஸ் டு அன் இன்க்ரீஸ் இன் ஹாப்பினஸ் ஆஃப் த பீப்புள். அப்போனா இருக்கிறதுலே அமெரிக்கா தான் ரொம்ப, அதுதான் டெவலப்டு கண்ட்ரி. அப்போ சைனா தான் டெவலப்டு கண்ட்ரி, அமெரிக்கா தான் டெவலப்டு கண்ட்ரி. அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்களா என்ன? ஸோ அப்போ வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நேபாள் வந்து பூட்டான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் இருக்குது. ஸோ அதாவது டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. யூஸ் ஆஃப் மிஷினரி ஷுட் பி என்கரேஜ் இன் ஆர்டர் டு கிரியேட் லார்ஜ் லெஷர் பாப்புலேஷன். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மிஷினரிஸ் அதிகமாக வந்து கிரியேட் பண்ணுறது மூலிமா கிரியேட் லார்ஜ் லெஷர் பாப்புலேஷனுங்கிறதுமே தப்பு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி தப்புங்கிறத பார்ப்போம் ஒரு நிமிஷம். இன்னொன்று எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அலவிங் மேன்கைண்ட் டு பெனிஃபிட் பை ப்ரொடக்டிவிட்டி. அதாவது எக்கனாமிக் ஆர்கனைசேஷனில் மேன்கைண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பெனிஃபிட் ஆகுதுன்னா மிஷினரிஸ் மூலயமா. சரிங்களா? அந்த மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அதிகமான லெஷர் கொடுக்குது. ஸோ யூஸ் ஆஃப் மிஷினரி ஷுட் பி என்கரேஜ் இன் ஆர்டர் டு கிரியேட் லார்ஜ் லெஷர் பாப்புலேஷன். Okay, should lead to very good life and much leisure adapted to tedious experts those intelligence activities of interest. If leisure population is to be happy, it must be educated. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஷர் பாப்புலேஷன் எஜுகேஷனுக்கு தான் சம்மந்தப்படுத்துகிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? யூஸ் ஆஃப் மிஷினரி ஷுட் என்கரேஜ் இன் ஆர்டர் டு கிரியேட் லார்ஜ் லெஷர் பாப்புலேஷன். நீங்கள் அதிகமாக படிச்சிருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இதுதான் இந்த கோர். இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரை வந்து இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் டு பி ஹாப்பி. அவங்க லெஷர் பாப்புலேஷன் ஹாப்பியாக இருக்கணும்னா அவங்க எஜுகேட்டட் பாப்புலேஷனாக இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 which of the following passages statement is correct? It is not possible for adults to feel thrilled. It is not possible to adults. There can be more than one reason why adults feel less thrilled by present. ஓகே. ஸோ தேர் கேன் பி மோர் தேன் ஒன் ரீசன். ஓகேங்களா? ஸோ நாட் பாசிபிளுங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ தேர் கேன் பி மோர் தென் ஒன் ரீசனுங்கிறது மேபி இருக்கலாம். த ஆத்தர் டஸ் நாட் நோ வை அடல்ட் ஃபீல்ஸ் லெஸ் த்ரில்டு. ஓகே, இது வைக்கலாம் ஒரு நிமிஷம். அடல்ட்ஸ் ஹாவ் லெஸ் கெப்பாசிட்டி டு ஃபீல் ஜாய். ஸோ இது வந்து பாசிட்டிவ் கொனோட்டேஷனாக கொண்டு போங்க. பாசிட்டிவ் கொனோட்டேஷனாக கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நெகட்டிவ். ஸோ இதுவும் நெகட்டிவ். ஸோ மூணுமே நெகட்டிவ். ஸோ அது ஒன்று மட்டும் தான் பாசிட்டிவ். ரிஸ்க் எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேராகிராஃப் இதெல்லாமே வந்து எக்ஸப்ஷன், மீன்ஸ் நம்மளோட டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்குண்டான கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அகெயின்ஸ்ட் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக 3 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும், ஒரு ஆப்ஷன் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும். அவ்வளோதான். வரிங் டூ மச் அபவுட் த பாஸ்ட் அண்ட் த ஃப்யூச்சர். ஓகே. being in a habit of thinking about the present ஃபியூச்சர். இப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட்டுங்களா? ஒன்று இது கரெக்டாக இருக்கணும், இல்லை இது கரெக்டாக இருக்கணும். நாட் பீங் த்ரில்டு பை நியூ திங்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து கிவிங் அண்ட் ரிசீவிங் ஜாய் ஒன்லி பார்ஷியலி. ஸோ மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங் அபவுட் ப்ரெசண்ட்டு, நாட் பீயிங் த்ரில்டு பை நியூ திங்ஸ். ஓகே. worrying too much about the past. அகெயின்ஸ்ட் என்னன்றதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பேராகிராஃப் ஒன்ஸ் படிக்கலாம், கடைசியாக இருக்கிறத மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பர்ஹாப்ஸ் சம் ஆஃப் ஆர் கேர் ஷுட் ஸ்ரிங்க் த்ரூ லெஸ் டைம், சிங்கிள் மைண்டட் என்ஜாய்மெண்ட், ஹாப்பினஸ் ஆஃப் த வே. ஓகே. 52. The present brings thrill now. We can grow up. Perhaps it is because we have too much already, and perhaps it is because we have lost the fulfillment to joy of having, joy of giving with the fulfillment of joy of receiving. Children fear their miseries, but do not look too backward. இல்லை, இது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. worrying too much about the past. ஓகே, தெரியலங்க. ஸோ ஜென்ரலாக எடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நியூ திங்ஸ், இதுவும் ப்ரெசண்ட்டு. ஓகே, தெரியல. ஸோ த ஃபாலோயிங் இம்ப்ளைஸ். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்ப்ளைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இம்ப்ளைஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இம்ப்ளைஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க.
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டு நாட் அக்குமுலேட் மணி ஃபார் தேர் நீட்ஸ். ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக வந்து தப்பு. நம்ம வந்து மணியை அக்குமுலேட் பண்ணி தான் நீட்ஸ்க்கு உண்டான. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நெவர் ஃபெயில் டு அக்குமுலேட். ஸோ நெவர் ஃபெயில் டு அக்குமுலேட் ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர் ஆர் பீப்புள்ஸ் ஹூ ஃபெயில் டு அக்குமுலேட் மணி ஃபார் தேர் நீட்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேர் இஸ் நோ நீட் டு அக்குமுலேட் மணி. அதாவது இது மட்டும்தான் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பீப்புள் ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஒப்பீனியன். ஓகேங்களா? ஓகே, இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. பீப்புள் ஷுட் அக்குமுலேட் ஆஸ் மச் as மணி தே கேன். பீப்புள் ஷுட் நெய்தர் கிவ் நார் அக்செப்ட் த ஒப்பீனியன். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். பீப்புள் வில் சக்ஸஸ் இன் எனி அண்டர்டேக்கிங் இஃப் தே டு நாட் அக்செப்ட் எனி ஒப்பீனியன். இதுவுமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்றதுனால தான் அதை எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் பேசேஜ், கன்வென்ஷன்ஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் ரைட். Conventions are the source of right of man. Right of man can be exercised only when there is a social order. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா the social order. ஓகே, இதெல்லாம் ரிஸ்க்கு, ஏன்னா சின்ன பேசேஜாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க், எனக்கு தெரியல, அதனால் வந்துட்டேன். ஓகேங்களா? த ஆத்தர்ஸ் அசம்ஷன், த சயின்டிஃபிக் ரிசர்ச். ஆக்சுவலாக சயின்டிஃபிக் ரிசர்ச்சை பற்றி ஒருத்தர் சொல்லணும்னா பாசிட்டிவாக தான் சொல்லணும். ஓகேங்களா? சயின்டிஃபிக் ரிசர்ச்சை பற்றி சொல்கிறது யாரும் நெகட்டிவாக சொல்லிட மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் வெரி வேல்யூபிள், இட் இஸ் நெவர் வெரி வேல்யூபிள். இட் இஸ் நெவர் வெரி வேல்யூபிள் அப்படிங்கிறதுமே தப்பு தான். ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நெவர் வெரி வேல்யூபிளாக எல்லாம் போகும். ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் சம்டைம்ஸ் வெரி வேல்யூபிள். ஓகே, சம்டைம்ஸ் தான் வெரி வேல்யூபிளா? ஓகே, வச்சுக்கலாம். இட் இஸ் நெவர் வித்தவுட் சம் வேல்யூஸ். இட் இஸ் ஆல்வேஸ் வெரி வேல்யூபிள். ஆல்வேஸ்லாம் கிடையாது, ஏவும் கிடையாது, டியும் கிடையாது. இப்போது பிஆர்சி சம்டைம்ஸ் வெரி வேல்யூபிளுக்கும் சம்டைம்ஸ் தான் வேல்யூபிளாக இருக்குமா என்ன? கிடையாது. ஓகேங்களா? சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நாட் மெனி ரிசர்ச்சஸ் கேன் பி ரிசல்ட் அக்கார்டிங் டு த ஆத்தர் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருப்பார்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட் மெனி ரிசர்ச்சஸ் ரிசல்ட் கேன் பி வேல்யூட் டு அன் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிகேஷன். அப்படிலாம் கிடையாது. அப்போ நிறைய ரிசர்ச்சே பண்ண மாட்டாங்க. ரிசர்ச் ரிசல்ட்ஸ் இன் ஆல்வேஸ் வேல்யூபிள் டு அன் இன்டெலிஜென்ட். ஆல்வேஸ் பண்ணாமையும் போகலாம். அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனி ரிசர்ச்சஸ் ரிசல்ட் கேன் பி வேல்யூடு டு அன் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ். எனி மேபி இருக்கலாம். ரிசர்ச் ரிசல்ட் மஸ்ட் ஆல்வேஸ் சம் வேல்யூஸ் கிடையாது. திரும்பவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம எடுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ த ஃபாலோயிங் இஸ் ப்ராக்டிக்கல் ரேஷனல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ரேஷனல் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் எல்லாமே சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிங் ஹியூஜ் காங்கிரீட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் அண்ட் கெனால்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, சேஞ்சிங் த கிராப்பிங் பேட்டர்ன் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ், இன்டர்லிங்கிங் த ரிவர்ஸ். அப்போது பஃபர் ஸ்டாக்ஸ் ஃபார் வாட்டர். ஆக்சுவலாக கோர் தீம் வந்து வாட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராப்பிங் பேட்டர்ன் இருக்காது, வாட்டர் வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் எல்லாம் நடக்கவே நடக்காத காரியம். சரிங்களா? இப்போது ஏஆர்டிக்குள்ளே தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹியூஜ் காங்கிரீட் ஸ்டோர்ஸ், பஃபர் ஸ்டாக்கிங் ஆஃப் வாட்டர் த்ரூ டேம்ஸ் அண்ட் ரீசார்ஜ் அக்வைஃபயர்ஸ். ஸோ என்னென்னா இங்கே வந்து இப்போ ஹியூஜ் அப்படிங்கிறது மூலிமா இது ரெண்டுத்தை வச்சு நான் வந்து டிஏ போடுறேன். ஏன்னா ஹியூஜ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம இது பண்ணுறதுல டைம் அதிகமாகும். மேபி ரேஷ்னலாக சொல்கிறாங்க, ரேஷ்னலாக ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ ஹியூஜுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அதை அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதுவரையும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசேஜை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து திரும்பவும் இதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சால்வ் பண்ணி பாருங்கள். மற்ற இப்போ 2022 சால்வ் பண்ணியாச்சு, 2023 சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2021 சால்வ் பண்ணும்போது அதில் இன்னும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் என்னால் முடிஞ்சால் நான் அதை வந்து அக்குமுலேட் பண்ண பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில்.